ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னையோட மார்னிங் விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், டே இன் மை லைஃப் அப்படின்றத பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போயிட்டு வருவேன். என்ன இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம், அதுக்கு தேவையானது என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்றத வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் வாங்கிட்டு வந்த உடனே அதை வந்து நான் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுட்டு எது எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றது இப்போ நான் புதுசாக வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இவ்வளோ செலவாகுது ஒரு மந்த்லி அப்படின்றத எழுதி வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அது எழுதி வச்சிட்ருக்கேன். ஒன்று எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றத. அண்ட் அன்றைக்கி நான் என்ன தேவையோ அதை மட்டும்தான் நோட் பண்ணிவிட்டு போவேன், அதை மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். நோட் பண்ணிவிட்டு போவேன்னா நான் மைண்டில் தான் நோட் பண்ணிவிட்டு போவேன். ஆஸ் யூஷுவல் இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். நம்ம ஒன்று வாங்க போவோம், அதை ஒன்று மறந்துட்டு நம்ம வேறு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவோம். இது எல்லாருடைய மைனஸா ப்ளஸ்ஸா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினச்சி போகிறதே ஒன்றா இருக்கும், பட் நம்ம வாங்கிட்டு வந்ததே ஒன்றா இருக்கும். அண்ட் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்ததுன்னா அந்த இடத்துல அப்பப்போ வந்து நான் தொடச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனாலும் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கடைக்கு போயிட்டு வந்தோன்னே எப்போவுமே டெய்லி பால் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா. பால் வாங்கிட்டு வந்தோன்னே பால் காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு அத்தைக்கு வந்து காஃபி ஆர் டீ வந்து போட்டு கொடுத்துருவாங்க. என்ன கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துருவேன். ரெண்டுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம், ரெண்டுமே தான் குடிப்போம். ஒரே இதுக்கு வந்து அடிக்ட் ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு காஃபின்னு வரும்போது ஒரு காஃபிக்கு மட்டும் அடிக்ட் ஆகக்கூடாது, டீன்னு வரும்போது டீக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. நான் வந்து ஒரு டீ பைத்தியம். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் நான் டீ குடிப்பேன். பட் இப்போ வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டைமாச்சும் கண்டிப்பாக நான் டீ குடிச்சிடுறேன். அண்ட் அத்தைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கெல்லாம் உப்புமா செஞ்சேன். எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அச்சோ வந்து உப்புமா பெரியர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து முடக்கத்தான் கீரை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டில் செடி இருக்குது. ஸோ அந்த செடியிலேருந்து பிச்சுட்டு வந்து மாவு இருக்கிறதுனால மாவு அரைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக வந்து முடக்கத்தான் கீரை தோசை வந்து செய்வோம். அத்தைக்கு மூட்டு வலிக்காக செய்கிறது தான். மாவில் வந்து இந்த கீரையை அரைச்சிட்டு கீரைக்கு வந்து ஒரு கைப்பிடி, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட அரைச்சிக்கலாம் ஒரு 4-5 தோசைக்கு. அந்த கீரையை போட்டுட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு மாவு கூட கலந்துட்டிங்கன்னா நல்லா க்ரீனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். குண்டான் கலர்லேயே இருக்குது. நம்ம பாத்திரம் எந்த கலரில் இருக்குதோ அதே கலரில் இருக்குது. அண்ட் தோசை வந்து நம்ம நல்லா ஊற்றி எடுத்துகிட்டு இது கூட வந்து நாட்டு சக்கரை ஆறு வந்து நம்ம நல்லா காரசாரமாக ஒரு குழம்பு ஊற்றி என்ன சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நான் சாப்பிட்டதில்லை. பட் கொஞ்சம் கசப்பு இருக்கும். சுடு 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 சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஆற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வாயிலே வைக்க முடியாது. பாவக்காவை கூட சாப்பிட்றலாம், இது வந்து சாப்பிட முடியாது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடக்கத்தான் வந்து முடக்குவாதம், மூட்டு வலி, வாயு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து சரியாகும். முடக்கத்தான் கீரை வந்து பொடி வந்து விற்கிது. பட் பொடி சாப்பிடும் போது அதோடய எஃபெக்டிவ்னஸ் வந்து எங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பட் கீரையாக சாப்பிடும்போது அது ரொம்பவே நல்லா இருக்குது. அதோடைய முழு சத்தும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து நம்ம வதக்கிட்டும் அரைக்கலாம். பச்சையாக அரைக்கும் போது அது தோசையோடய வெந்துடும் அப்படின்றதுனால நாங்கள் பச்சையாக தான் அரைச்சி அப்படியே தான் வந்து செய்கிறோம். இதை வந்து நீங்கள் கருவாட்டு குழம்புல கூட செய்யலாம். கருவாட்டு குழம்புக்கு போடும்போது வெறும் கீரையை மட்டும் அரைச்சி கருவாட்டு குழம்போடு நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்து ஒரே ஒரு கொதி வரும்போது லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிடணும், ஊற்றிட்டு சூப்பராக இருக்கும். இலையோடைய ஸ்மெல்லே தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எல்லாத்த விட தோசை தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தோணுது. பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அத்தை அண்ட் என் பொண்ணு வந்து இந்த தோசை வந்து ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கும் க்ரீன் கலராக இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அண்டு வந்து அது மெயினாக நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை எல்லாம் ஊற்றி கொடுத்ததுக்கப்புறமா வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கிச்சன் வ்ளாக் எடுக்கலாம். ஆர்கனைசேஷன் வந்து பிஃபோர் ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, நான் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கான வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் அதை பாருங்கள். இல்லை நான் இதுலேயே ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம தண்ணி கூட வச்சுருக்கோம், அடுத்து ஸ்பைசஸ் ரேக்கு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இப்படி இல்லை, இது வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஃபுல்லாக நான் சேஞ்ச் பண்ண வீடியோஸ் வந்து ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் நீங்கள் பாருங்கள்.
அதுக்கான கிச்சன் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆக போகிறோம். நான் வேல்மாறல் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோடய பூஜையோடைய டைம் ஆகிடுச்சு, நான் போகிறேன். அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பாய். புன்னகை மலரட்டும். லவ் யூ.